ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் அம்பர்லா டாப்போட ஸ்டிச்சிங் தான் வந்து பார்த்துருக்கோம். ஃபுல் டாப்பையும் ஸ்டிச் பண்ணி உங்களை போர் அடிக்க விடாமல் நாங்கள் என்னென்ன சேஞ்சஸ் வந்து, அதாவது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் என் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி வாய்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான ட்ராயிங்ஸ் எல்லாமே வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 இன்ச்சு. நம்மளோட சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மடித்து வச்சுக்கலாம். 10 இன்ச்சு இது வந்து மெஷர்மெண்ட்டு. அடுத்து வழக்கம் போல் ஆம்கோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு. அதை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபுல் ஷோல்டர் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அதாவது டாப் வந்து ஃபுல் ஸ்டிச்சிங்குமே வந்து காமிக்காமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் வந்து ஜிப்பு வச்சுருக்கோம். அதே மாதிரி கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்டரில் வந்து அந்த ஸ்கர்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் உள்ளது மட்டும் நல்லா லாங்காக இருக்கிற மாதிரி, சைடில் வந்து அப்படியே உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சின்னதாக ஒரு முன்னாடி ஒரு ஃப்ளீட் வர மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வந்து காமிச்சிருக்கோம். அது எப்படி வைக்கிறதுன்றது தான் இந்த வீடியோட மெயினே. ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம தேவையான மெஷர்மெண்ட்டு நெக் இதெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் கரெக்டான இது மெஷர்மெண்ட்டு 5.5 இன்ச்சு. இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோல்டர் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணியாச்சு. ஆம்கோல் பெண்டு 8 இன்ச்சு. இதை மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றத போன வீடியோவில் வந்து போட்டிருந்தோம். அதாவது வந்து நெக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆம்கோல் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்குரிய கால்குலேஷன் என்னன்றதை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸு. அவங்களுக்காண்டியே ஒரு வீடியோ வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து கால்குலேஷன் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ப்ளவுஸ்னாலும் சரி, சுடிதார்னாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி கால்குலேஷனாக தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும்தான் வரும். ஸ்டிச்சிங் புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ரெண்டையுமே நம்ம இதில் மெஷர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா துணி கசங்கிருக்குன்னு பார்க்காதீங்க. ஆனால் மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல், சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஹோல்சேல் கடையில் வந்து எடுத்தோம். சாஃப்ட்டு அப்படி ஒரு சாஃப்ட்டு. அதே மாதிரி கிளாத்தோட ரேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேல் எடுத்தனால ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் எங்களால் முடிஞ்சால் ஒரு நாள் அந்த கடையை கூட உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிக்கிறோம். அவங்க ரிவ்யூ பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ ஒரு நாள் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் இந்த இதில் இருக்கிறவங்க அந்த கடையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹோல்சேல் விலையில் கிடைக்கிறனால நிறையா ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு அந்த கடை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு நாள் நாங்கள் முடிஞ்சால் அந்த கடையை வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிக்கிறோம். இப்போ வந்து பேக் நெக் வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக்கு. அடுத்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்க அந்த மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்குவோம். இதில் வந்து உங்களுக்கு என்ன நெக் டிசைன் வேணுமோ அதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு யூ மாதிரி கொடுத்து கீழே எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வி மாதிரி ஷேப் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன நெக் டிசைன் வேணுமோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பர்லா கட்டு. உங்களுக்கு வந்து கிளாத்தை மிச்சம் பண்ணி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்றதில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8 இன்ச்சு தேவைப்படுது. ஆனால் இந்த பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பர்லா கட்டுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக முக்கோணமாக மடிப்போம். முக்கோணமாக மடிக்கையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 7 இன்ச்சு தான் வருது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.5 இன்ச்சு வரும். எல்லாருக்குமே தெரியும் கிராஸ் பீஸை நம்ம எடுக்கையில் வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து இழுவ கொடுக்கும். அப்படி இருக்கையில் அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிப்பு. அதாவது நம்ம அந்த முக்கோணமாக போடையில் மேலே வந்து நம்மளுக்கு கீழே 30 இன்ச்சு வேணும். அந்த 30 இன்ச்சுக்கு வந்து பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ஹைட் ஏற்றி ஒரு 1/2 இன்ச்சு வந்து கிராஸ் ஒர்க்கில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் துணி அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அடுத்து தைக்கையில் உங்களுக்கு அந்த 8 இன்ச்சு வரையில் நம்ம இழுத்து வச்சு தைக்கிறதுக்கு இழுவ கொடுக்கறதுனால ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வரைக்கும் தான் 30 வரும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு லென்த்து வந்து கம்மியாகும். இதை 2 டைப்பாக பண்ணலாம். ஃபுல்லாகவே 30 குறிக்கலாம், இல்லை போக போக நீங்கள் கம்மி பண்ணலாம். போக போக நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சென்டரில் மட்டும் நல்லா லாங்காக வரும். சைடில் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே லென்த் வந்து உங்களுக்கு கம்மியாகும். பார்க்குறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு
பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதோட வீடியோட எண்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப்பை வந்து நாங்கள் ஃபுல்லாக விரித்து காமிக்கிறோம், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நம்ம எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், அந்த முன்னாடி வி மாதிரி வரும், கீழே வந்து ஃபுல்லாக வந்து லென்த்து வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்கோம் 18 இன்ச்சஸ். அதை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம போட்ட சுடிதார் வந்து நல்லா இருக்குது, அதே மாதிரி கிளாத்தில் எனக்கு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சாரி, ஏன்னா கிளாத் வந்து நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைஸாக இருக்கும். நீங்கள் கிளாத் எடுத்து எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களோட மெஷர்மெண்ட் சேர்த்து அனுப்புங்க, நாங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணி தருவோம். ஒருவேளை நாங்கள் கிளாத் எடுத்து அது உங்களுக்கு பிடிக்காமல் போச்சுன்னா அது வந்து ஒரு இதாகிடும், ட்ராபேக் ஆகிரும். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணோம்னா நீங்களே கிளாத் எடுத்து உங்களோட மெஷர்மெண்ட்டோடு சேர்த்து எங்களுக்கு அனுப்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணி தரோம். இப்போ நம்ம லைனிங் இல்லாமல் அந்த துணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தனால அதிலே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் மாடல் வந்து ஸ்டிச் பண்ணோம்னா அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள், ஜிப்புக்கு வந்து அந்த கார்னர் வந்து எப்படி வைக்கணும் நார்மலாக. அதுக்கப்புறம் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணுறது, பேக்கு இதெல்லாம் ஜாயின் பண்ணுறது எல்லாமே தெரியும். ஜிப் வைக்கல, பேக் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிப் வந்து அட்டாச் பண்ணிடுவோம். அந்த ஜிப்புக்குரிய மடிக்கிறது எப்படி மடிக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஏன்னா நார்மலாக அந்த தைக்கிறதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறது நார்மலாக எல்லா சுடிதாருக்கும் எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் தைப்போம். அதை ஃபுல்லாக போட்டு உங்களே நான் போர் அடிக்க விரும்பலை. இப்போ அந்த ஜிப்போட அந்த கார்னர் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜிப்பு வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஜிப் வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள் ஜிப் தான், இருந்தாலும் கொஞ்சம் அது மாதிரி லைட்டாக தெரியலை, நம்ம இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அது மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு மடிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அழகாக வந்துடும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே ஒரு இன்ச்சு இல்லாட்டி 1.5 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு போயிட்டு அடுத்து மேலே ஹைட்டு வந்து ஒரு இன்ச்சு இல்லாட்டி 1.5 இன்ச்சுக்கு மட்டும் லைட்டாக வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் வந்து ஸ்டிச் பண்ண அவசியம் இல்லை, அதோட விட்டுறலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் பாட்டே தான், கீழே வந்து ஜாயின் பண்ணணும், ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் கீழே இருக்க பார்ட்டை வந்து சின்னதாக மடித்து அடிக்கணும். இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், அந்த சென்ட்ரு பார்ட் வந்து நல்லாவே வி வந்து நம்ம பெண்டு கொடுத்துருக்கோம். அந்த சென்ட்ரு மெஷர் பண்ணிவிட்டு டாப்போட சென்ட்ரு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சைடு ஃபுல்லாக வந்து டாப்பை வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது மேல் பார்ட் வந்து நம்ம டாப்போட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவு, அதையும் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். எப்போதுமே சென்ட்ரு பார்ட்லேருந்து ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வராது, மிஸ்டேக்கும் ஆகாமல் ஈஸியாக இருக்கும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் வந்து சைடு வந்து மடிச்சடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு ஃபுல்லாக அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம நோட் பண்ணி ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த நார்மலாக அந்த பார்ட்டு ஜாயின் பண்ணுறது, கீழே அந்த ஸ்கெட்டு பார்ட்டு ஜாயின் பண்ணுறது எல்லாமே தெரியும். அதனால தான் வீடியோவில் ஃபுல்லாக போடலை. இல்லை வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீடிங் டாப் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ போடையில் நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிட்றேன். இப்போ சைடு ஜாயின் பண்ணிக்கலாம், வேறு எதுவுமே கிடையாது. சைடு சும்மா ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு மேலே அந்த டாப் வரைக்கும் வந்துமே ஃபுல்லாக க்ளோஸாக வந்து கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நோட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் நோட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வி ஸ்னாச் வந்து கட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம சென்ட்ரு பார்ட் நோட் பண்ணோம். நம்ம ஏற்கனவே வந்து அதில் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரு வந்து கட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல வந்து நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டை கூட நீங்கள் சைடு ஜாயின் தானே சொல்லிவிட்டு சும்மா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு போகாமல் இது மாதிரி சின்ன சின்ன பார்ட்டையும் கூட நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சர் ஃபினிஷிங் வந்து நீட்டாக அழகாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது எல்லா மெஷர்மெண்ட்டும் கை சுற்றளவு, அடுத்து ஆம்கோல் சுற்றளவு, அடுத்து வேஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குரிய மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப்போட கரெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அழகாக நீட்டாக வரும். ஒரு தடவை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கீழே வழக்கம் போல் ஃபுல்லாக வந்து அந்த மடிச்சு அடிக்கிறது 1 இன்ச்சுக்கு வந்து மடிச்சு அடிச்சுக்கோங்க. இது மாதிரி டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சுருக்கு வரதான் செய்யும். ஆனால் எந்த அளவுக்கு சுருக்கு வராமல் நீட்டாக ஃபினிஷிங் முடிக்கிறவங்களோ அந்தளவுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி கிளாத்தை கொஞ்சம் இழுத்திங்கனாலே அதுவே அந்த மடிப்பு கொடுக்கும். பாருங்கள், அந்த கிளாத்தை லைட்டாக இழுத்திங்க அப்படின்னா அந்த மடிப்பு கொடுக்கும். அதை வச்சே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அக்கா மடிக்க அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக அதே மடிப்பு வருது. இது மாதிரி மடிக்கையில் என்ன ஆகும்னா அந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அழகாக வந்து ஃபினிஷிங் வரும். இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிடுச்சு. இதோட அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். எந்த அளவுக்கு உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி விரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.